வெல்கம் டு கவின் ஃபியூஷன். நான் உங்கள் கவி பிரசாந்த் பேசுகிறேன். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன் இப்படி கேட்குறீங்க? ஆமாம் மக்களே, ஒரு வேலை முடிச்சுட்டு ஒரு பெண் சுதந்திரமாக வீட்டுக்கு போக முடியல, ஒரு பெண் சுதந்திரமாக படத்துக்கு போக முடியல, ஏன் ஒரு ஸ்கூலுக்கு வந்தீங்க ஸ்கூலுக்கு போக முடியல. அதாவது இது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் பேசக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதை வீடியோ கிளிப்பிங் பின்னால் ஆட் பண்ணுறேன். ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு பெண் என்னைக்கு சுதந்திரமாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரலோ அன்றைக்கி தான் சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு ஒரு அர்த்தம். இதுக்காக இந்த தப்புலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம நிறையா பேர் நம்ம டேக் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த விஷயத்துக்கெல்லாம் வீடியோ கீழே ஒருத்தங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு நம்ம சிஎம் தான் பொறுப்பேற்றுக்கணும், இதுக்கு நம்ம காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும், அவனுக்கு ஒழுக்க வேணும். முதல்ல அவனுக்கு ஒழுக்க இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி பேட்டேஜ் பண்ணாமல் இருப்பான். ஒரு ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க. முதல்ல கோயம்புத்தூர் ஒரு பொள்ளாச்சி ஒரு புள்ள ஒர்க் முடிச்சுட்டு போகிறாப்புல, ஃப்ரண்ட் சீட் அந்த புள்ள உட்காந்துருக்காப்புல, பேக் சீட்டில் வந்து ஒரு அங்கிளுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து அந்த ஜன்னல் சீட்டு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸுக்கும் சீட்டுக்கு சென்றால் கேப் இருக்கு, கேப்பில் மூலியமாக வந்து ஒரு பேட் டச் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு அந்த புள்ள திரும்பி எந்திரிச்சு கேள்வி கேட்டோடனே மூஞ்ச மூடிட்டு, எனக்கே உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், எம்எல்ஏ பழிய போகிறேன். அந்த புள்ள திரும்பி சத்தம் போட்டு நான் செவனி மேலே செருப்படுத்து அடிச்சிடுன்னு சொல்லும் போது தான் அவர் வந்து அப்போ ஒத்துக்க மாட்டேங்கிற மழுப்புறாரு. எனக்கே முடியல, நீ என் மேலே ஏன் தப்பான பழிய போடுற, அப்படி பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புள்ள அங்கே திருப்பி கேட்டங்காட்டி பரவாயில்ல, அதை அந்த புள்ள கேட்காம இருந்தால் அது என்ன, அது டெவலப் ஆகி தான் போயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் திரும்பி வெளியே போட்டுருவேன். படு கடுப்புல இருக்கிறேன், படு டென்ஷன்ல இருக்கிறேன் நானு, புரிஞ்சுதா? அப்படியே தூக்கி வெளியே வீசிடுவேன். கை வந்து கால் வந்துச்சுன்னா எகிரி ஒழிச்சேன்னா ஒரு ஆபரேஷனே தேவையில்லை. அப்படியே ஃபேமிலி பிளானிங் ஆயிரும். உன் வயசுக்கு தான் தேவையாடா? ஏண்டா டேய், அப்படி வருமா? தெரியும் எங்க தெரியாம சீட்டுக்குள்ள கை இப்படி வருமாங்க? ஒரு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பேர் போகிறாங்க, பின்ன ஒரு 2 பேர் போகிறாங்க. அந்த புள்ளி ஒரு அப்பா ஏஜ் இருக்கக்கூடிய ஆள் வந்து மின்னல் அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போகிறாரு. அது ஒரு பேட் டச். அந்த பிள்ளை திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒன்றும் பேச முடியல. நம்ம அப்பா ஏஜ் இருக்காரே, இவங்க என்ன பேச முடியும்? அந்த பிள்ளைக்கு ஒரு பதட்டம், ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுட்டு அந்த பிள்ளை அப்படியே திரும்பி பார்த்துட்டு போகிற பொண்ணுங்க வந்து ஸ்கூல் போகும்போதும் சரி, காலேஜ் போகும்போதும் சரி பார்த்து போங்க. அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு போகிற கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா வந்து என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு பாருங்க. அந்த பாப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பேத்தி வயசு இருக்கும், எனக்கு தெரிஞ்சு அவனோட பேத்தி வயசு இருக்கும். அந்த பாப்பாவை போய் எப்படி அந்த அளவுக்கு ஒரு மோசமான பார்வையில் அவன் பார்க்குறான்னு எனக்கு புரியல, எனக்கு தெரிஞ்சு. ஆக இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா 1098 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாஸ்டர், நான் உங்களுக்கு பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் பண்ணக்கூடாத வேலை பண்ணி ஒரு இஷ்யூ ஆகுது. இந்த இஷ்யூ வந்து எல்லா பக்கம் பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் நம்ம பிள்ளைக்கு ஒரு தைரியம் வரட்டும், கராத்தே கற்றுக்கட்டும், யார் ஏதாவது தப்பு பண்ணால் எகுத்து சண்டை போடுற அளவுக்கு தைரியம் வேணால் நம்ம கராத்தே தெரிஞ்சால் ஓகேன்னு பிள்ளைங்க வந்து நம்பி ஒரு வாத்தியார்ட்ட கொடுக்குறாங்க. பட் வாத்தியார் பண்ணக்கூடிய வேலையா அது? பாக்கெட்டில் கை விட்டு ஸ்டைலாக கெத்தாக வரான் பார்த்தீங்களா, இவன் தான் கராத்தே மாஸ்டர். இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமாங்க? 14 வயசு புள்ள தன்கிட்ட கராத்தே சொல்லி கொடுத்து வந்த புள்ளக்கிட்ட உனக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறன்னு தனியாக பண்ணை வீட்டில் கூட்டிகிட்டு போய் வேண்டாம் சில்முசை செஞ்சுருக்கிறான். அந்த புள்ள அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் அம்மாட்ட அழுகும்போது, அம்மா இது மாதிரி என்ன அந்த கராத்தே மாஸ்டர் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும் போது எங்கள் அக்கா சொல்லியிருக்காப்புல எனக்கு இதே மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வாத்தியாரும் நம்பி அனுப்புகிறோம், இது மாதிரிலாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதாவது சென்னையிலேருந்து இந்த வீடியோ வந்து சென்னை எடுக்கப்பட்டது. அந்த புள்ள வந்து காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட் பஸ்ஸில், அது வந்து கவர்மெண்ட் பஸ் மூலிமா வந்து காலேஜ் கிளம்பி போகிறாங்க. போகும்போது புள்ள வந்து தமிழ்நாட்டோடைய பாரம்பரிய கல்ச்சுரஸான சேரீ கட்டிட்டு போகிறாங்க. அப்போ பக்கத்துக்கு வந்துக்கூடிய ஒரு ஜென்ஸு அந்த பிள்ளைக்கு அப்பா ஏஜ் ஆகுது, அவர் எட்டி பார்க்குறாரு அந்த புள்ள என்ன எப்படி போட்டிருக்கு அப்படின்னு. ஒரு பேட் டச், பேட் சீயிங் கூட சொல்லலாம். அந்த புள்ள வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படியே அந்த புள்ள வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த புள்ளியோட சேனலில் அந்த
எப்படி சுதந்திரமாக போக முடியுமா? அதை பற்றி அந்த புள்ள ஒரு யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதோட கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். வரலன்ட்டு எம்டிசியில் போயிருந்தேன் காலேஜ்க்கு. அப்போ வந்து என் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 60 இருக்கும். அந்த அங்கிளுக்கு மோஸ்ட்லி லைக் தாத்தா என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. ஐ வாஸ் லைக் பாட்டு கேட்டுட்டு நான் விண்டோ பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட கை என் தொடையில வச்சுட்டா. ஐ வாஸ் லைக் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வந்து உங்களுக்கு குழந்தை வயசு இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக அங்கே பிரச்சனை பண்ணி அவரை பஸ்லேருந்தே இறக்க வச்சேன். நான் தைரியமாக அந்த இடத்துல கத்தி அவரை எழுப்பி வச்சேன். ஆனால் நிறைய பொண்ணுங்க அப்படி பண்ண மாட்டாங்க, குறுகி உட்காந்துப்பாங்க நிறைய பேர். சொசைட்டி தப்பாக பேசிடுன்னு சொல்லிட்டு யாருமே வாய்ஸ் அவுட் போல் பல வீடியோஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே எடுத்து போட்டேன்னா எனக்கு டைம் பத்தாது. ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக எனக்கு வீடியோ இருக்குது எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட வீடியோ மட்டும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். சரியா மக்களே, இந்த தப்புக்கள்லாம் சரி நம்ம ஒரே ஒரு காரணம் சொல்கிறோம், நம்ம சிஎம்ஓ சொல்கிறோம், இல்லாட்டி வந்து காவல்துறையை சொல்கிறோம். இது காரணம் அவங்க கிடையாது. அவங்கள பெற்ற அப்பா அம்மா அந்த பையன், இது எந்த ஏஜாக இருந்தாலும் ஓகே. தன் அப்பா அம்மா ஒழுக்கமாக வளர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு எந்த அளவுக்கு இச்சை இருந்தாலுமே அதை தன்னோட வீட்டோடு விட்டுட்டு வெளியே வரும்போது ஒழுக்கமாக வரணும். அதே அவனோட அக்காவோ தங்கச்சியோ அவங்க அம்மாவோ இருந்தால் மாதிரி பண்ண முடியுமா? அவன் நினச்சி பார்ப்பானா? இல்லை இவன் பண்ணுற விஷயத்த அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா ஒத்துக்குவாங்களா? ஓ நம்ம பையன் வந்து ப்ரௌடான வேலை பண்ணிட்டான், ஹின்ன சாதனை கொடுங்க எங்கள் அம்மா சஜஷன் பண்ணுவாங்களா? எங்கள் அம்மா அங்கேயே சிறுப்பை கழட்டி அடிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன், எந்த ஒரு பஸ்ஸுலையோ எங்கேயோ போகும்போது பேட் டச்சோ குட் டச்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தொடரத நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆனாலும் சரி, அப்படி நீங்கள் பார்த்தாலும் சரி, சிறுப்பை கழட்டி காதாம்பேட்டோட 2 அப்பா அப்பிட்டு ஏண்டா நான் இப்படி தொட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் தான் அவன் தப்பை பண்ண மாட்டான், அவன் திருந்துவான். இதுக்கு காவல்துறை கிட்டையோ இல்லை சிபிஐ கிட்டையோ இல்லை உங்கள் அப்பா அம்மாட்டையோ போய் சொல்லுங்க, அது கிடையாது. எவன் ஒருத்தர் தப்பாக தொடுறானோ இல்லை தப்பாக பார்க்குறானோ உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே நீங்கள் சிறுப்பை கழட்டி அடித்தா மட்டும்தான் அவன் திருந்துவான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பாங்க. இதுக்கு நீங்கள் யார் எங்கெங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் பார்க்குறீங்க, நாளைக்கு நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சேஃப்டியாக நீங்கள் முடிச்ச உடம்பு ஃபுல்லாக வச்சுட்டு போற்றி நீங்கள் வீட்டை விட்டு உள்ளே போக முடியாது. யாரோ ஒரு தப்பாக பார்த்தாலோ தப்பாக தொட்டாலோ அங்கே நீங்கள் செருப்பை கழட்டி என்ன கடிச்சு ஏன்டா நான் இப்படி துறையை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இது நிற்கும். அது வரைக்கும் நிற்காது. நீங்கள் எவ்வளோ தூரமே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி. பஸ் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், தன்னுடைய இச்சையை வந்து இங்கேயோ போய் கழிச்சதுக்கு வந்து ஏதோ போகிற பெண்களுமே கழிக்கணும், எந்த தப்புமே கிடையாதுல்ல. அப்படி நீங்கள் பார்த்தால், தப்பு நடந்தால் அதை பார்க்கக்கூடிய ஆண்களாக சரி பெண்களாக சரி, நீங்கள் தப்பாக தொடுறான் தப்பாக பார்க்குறான் நீங்கள் பார்த்தாலே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே செருப்பை கழட்டி நீங்கள் அடிச்சிங்கன்னா தப்பு நடக்காது மக்களே. இது உங்களுக்கு ஒரு வார்னிங் இருக்கும். இதுக்காக வந்து காவல்துறை பல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. SOS நிறைய ஆப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேஃப்டி மெத்தட் நிறையா இருக்குது. இது ஒரு அப்யூஸ் கீழே தான் இது வரும். சரிங்களா? இது வந்து பாலியல் துன்புறுத்தல் கீழே தான் வரும். நிச்சயமாக இது மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் செருப்பே அடிச்சு சொல்லி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி அவனை தப்பாக தரானா அவன் மேலே வந்து பாலியல் வன்கொடுமை ஆக்ட் எடுப்பாங்க. இதே மாதிரி இது ஆண்களுக்கு மட்டும், இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோ ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒருத்தங்க பகிரங்கமாக ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் இங்க பாலியல் வன்கொடுமை நடந்தா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார். இதே ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா பேசப்படுதா? பேருந்துல போற ஆண், ராபிடோ பைக் ஓட்டுற ஆண்களுக்கு எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சார்? சமீபத்துல நான் கடந்து வந்த ஒரு விஷயத்த சொல்றேன் சார். ராபிடோ பைக் அவங்க வந்து புக் பண்ணிருக்காங்க. அந்த ஆண் வந்து பைக் எடுத்துட்டு போறாங்க, திருவான்மூர் டிராப் போட்டுருக்காங்க பீச்ல. ஸோ ஏறி உட்காடுறாங்க, இவங்க பாட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சார். பின்னாடி உட்கார்ந்துருக்க நபர் வந்து பான் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அவரோட தைஸ் கிட்ட எல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி இன்அப்ரோப்ரியேட்டா நடத்துறாரு. டக்குன்னு அவர் வண்டியை நிறுத்திடுறாரு. ஒரு ஆணா இருந்தாலும் அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா என்ன செய்யணும்னு ஆணுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியல சார். அப்போ அந்த நேரத்தில் நிறுத்திட்டு சார் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா இதை போய் ஒரு மீடியால நான் சொன்னேன்னா ஆண் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவருக்கு ஃபிளக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி டிவி நியூஸ் எல்லாம் போய்விட்டு அவர் யாரோ ஆணுக்கு போராட்டம் பண்ண போறாங்களா சார்? ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு நடந்தா மட்டும் எவ்வளவு சட்டங்கள் வருது, எத்தனை பேர் எந்திரிச்சு வராங்க. ஆணுக்குன்னு சொல்லும் போது யார் சார் வராங்க? ஆண்களுக்காகட்டும் எந்த ஒரு இடத்துல தப்பான குட் டச்சோ பேட் டச்சோ நடந்தா அந்த இடத்துல நீங்க செருப்பை கழட்டி அடிச்சு இப்படி பண்ணாதரா நான் ஏன் சொன்னா மட்டும்தான் அவன் திருந்துவான். இதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நடவடிக்கை நான் எடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்க, அடுத்த டைம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கான அனைத்து வீடியோக்கான ஆதாரங்களும் கிளிப்பிங்ஸும் பின்னால் ஆட் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.